நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சூப்பர் சார். சார் இந்த பத்திரிக்கை எல்லாம் எண்ணெயில இருந்து கொடுக்க ஆரம்பிக்க போறீங்க? அவங்க எல்லாம் எண்ணெயில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ நாமளும் அண்ணில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படியா? அதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம குடும்ப விஷயம் பேசும்போது ஈக்குவலா உட்கார்ந்து தான் பேசணும். உட்காரு. அதான் சார். நோ 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 உட்கார்ந்து தான் பேசணும். குடும்ப விஷயம் எல்லாரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஈக்குவலா உட்கார்ந்து தான் பேசணும். புரியுதா? நிக்க கூடாது. ரெஸ்பெக்ட்லாம் தேவையில்ல. அங்கே இரு. இந்தாங்க மேடம், உட்காருங்க உட்காருங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்ப சொல்லு என்ன சார். நீங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். யம்மா, இந்த பத்திரிக்கை கொடுக்க வேண்டாம்னு மட்டும் சொல்லாத, வேற என்ன வேணாலும் சொல்லு. நான் கேக்குறேன், பண்றேன். அதான் சார், பத்திரிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி குலசாமிக்கு வைக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன, இங்க இருந்து குலசாமி கோவிலுக்கு போகணும்னு சொல்றியா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல நந்தினி. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தா சார். நம்ம வீட்ல தான் குலசாமி கோயில் பிடிமண் எடுத்து வச்சிருக்கோமே, அதுவும் சாமி தானே. அது முன்னாடி வச்சு கும்பிட்டா போதும். நம்ம கும்பிடலாமா? இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நந்தினி? தாராளமா கும்பிடு. இத பாரு நந்தினி, அதுவும் இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் பாக்குற மாதிரி கும்பிட்டேன்னு வச்சுக்கோ. அப்பாடா, எனக்கு டபுள் இல்ல ட்ரிபிள் சந்தோஷம். சச்சா, அதெல்லாம் வேண்டாம் சார். சாமி கும்பிடுறது நம்மளோட மன திருப்திக்கு. நான் நைட்டே பத்திரிக்கைய சாமி முன்னாடி வச்சுட்டு காலையில எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, டன். ஆனா இதோ பாரு, ஒரு விஷயம். அந்த விஷயத்துல நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். அத்தா சார், நீங்க சொல்லி நான் எதையாவது கேட்காம இருந்திருக்கேனா சொல்லுங்க. கண்டிப்பா கேட்க மாட்டியே. இதோ பாரு, அதெல்லாம் விடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என் தாய்க்குளம் எங்கெல்லாம் போய் பத்திரிக்கை வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் நாமளும் போய் பத்திரிக்கை வைக்கிறோம். புரியுதா? புரியுதா? புரியுது சார். இதோ பாரு, புரியுதுன்னு ஜஸ்ட் தலையாட்டா மட்டும் பத்தாது. இத நான் மட்டும் கிடையாது, நாம ரெண்டு பேரும் ஜோடியா போய் பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்றேன். புரியுதா சார்? இதோ பாரு, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ அங்க நானும் உங்க கூட வர போறேன். அவ்வளவுதான். குட் கேர்ள். இத பாரு, இப்படி நீ அமைதியா என் கூட வந்தாலே போதும். ஆமா, அது சரி, நான் அவங்க கிட்ட எல்லாம் கேட்டேன், உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன். இன்விடேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். ஓ, வெறும் நல்லா இருக்கு அவ்வளவுதானே? சரி, ஓகே. நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும். ஐயோ அம்மா, அம்மா, என்னால உன் கூட பேசி ஜெயிக்க முடியாது. விட்டுருமா, ஆளை விடு. ஏய் சார், நான் ஒன்னு கேட்கவா? நீ 1 2 3 4 5 எவ்வளவு வேணாலும் கேளு நந்தினி. நாம தான் இது வரைக்கும் ஒன்னா சேர்ந்து போட்டோவே எடுக்கலையே. அப்புறம் எப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து கும்பிடுற மாதிரி இப்படி போட்டோ போட்டீங்க? நல்லா இருக்கா இல்லையா? சூப்பரா இருக்கத்தா சார். ஆனா இது எப்படி எடுத்தீங்க? இது எடுத்தது நான் இல்ல, அது AI ஜெனரேட்டட் இமேஜ். இதுக்கு தான் நான் உன்னை படி படி படின்னு சொல்றேன். புரியுதா? ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்ல என்னன்னு சொல்றது? செயற்கை நுண்ணறிவு. ஓ, தமிழ்ல சொல்றதே எனக்கு புரியாதே சார். இது நான் சொல்றேன், இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டர் கிட்ட ஏன் மூஞ்சியும் ஓ மூஞ்சியும் கொடுத்துட்டு ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி கும்பிடுற மாதிரி ஒரு போட்டோ கொடுன்னு கேட்டோம்னா அது அப்படியே பண்ணி நமக்கு கொடுக்கும். அதுக்கு பேர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI, செயற்கை நுண்ணறிவு. காட் இட்? கம்ப்யூட்டரே பண்ணி கொடுத்துருமா? ஆமா, அந்த அளவுக்கு அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியா? இதுக்கு தான் நந்தினி நீ படிக்கணும்னு சொல்றது. ஸ்டடீஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இத பாரு, சார் சொல்றதெல்லாம் நீ விடாம பண்ணணும். முயற்சி செஞ்சு படிச்சாதான் உனக்கு இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா விஷயமும் உனக்கு புரிய வரும். புரியுதா? எனக்கு இதெல்லாம் புரியாது சாமி. நான் முதல்ல இந்த பத்திரிக்கையை கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சு எடுத்துட்டு வரேன். போ. எனக்கு இதெல்லாம் புரியாது சார். புரியாதுன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். நான் சொல்றது கேட்காத மாதிரியே நடிக்கிறேல்ல.